ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் நம்மிடம் இருக்கின்ற அனைத்து விதமான தேவையற்ற விருப்பங்கள், குணங்கள், எண்ணங்கள் என்ற அனைத்தையும் அன்னையிடம் முழுமையாக சமர்ப்பித்துவிட்டு பக்தியுடனும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வந்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயத்தில் இருக்கும் அனைத்து விதமான மாயைகளும் அறியாமைகளும் அகற்றப்பட்டு நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருக்கின்றோம். தாயே, தங்களின் பொற்கமல திரு பாதங்களை நாங்கள் அனுதினமும் பூஜிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்களம்மா. தாயே, எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களுக்கான இன்றைய தியானத்தின் ஆழ்நிலை தியான நிலையில் இறைவனின் பேரானந்தத்தை உணர்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்களம்மா. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கும் சமநிலையற்ற தன்மைகளையும் எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் சவால்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திடுங்கள்.
தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ கணேச தத்துவத்தை எங்களுள் முழுமையாக நிரம்பி இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்தை பெறுவதற்கும் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேசரின் சுரூபமாக இருக்கும் தாங்களே அனைத்திற்கும் ஆதாரமானவர். எங்கும் நிறைந்திருப்பவரான தாங்கள் எதிலும் இருப்பவர். எங்களை முழுமையாக அறிந்து எங்களின் செயல்களில் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய இறைத்தன்மையை எங்களுள் உணர்த்தி இருக்கிறீர்கள் அம்மா. நாங்கள் அந்த இறை உணர்வை உணர்வதற்குரிய அளவிற்கு எங்களின் நிலைப்பாடு சமநிலையிலிருந்து தங்களின் தொடர்பிலேயே கவனத்திலேயே நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. श्री आदि भूमि देवी साक्षात्. ओम त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திலும் அப்படியே கவனத்தை வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறலாம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अव त्वं माम् अव वक्तारम् अव श्रोतारम् अव दादारम् अवादादारम् अवानुचानुम् अवशिष्यम् अव पश्चादात् अवाभ्रस्तात् अवोदरादात् अव दक्षिणादात् अव शोर्वादात् अवादरादात् सर्वतो मां बाहि बाहि समं दत्. त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दात् विधियोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वतो जायते सर्वं जगदिदं त्वष्टिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रतीति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाग्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितियो असि नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मपूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य
वर्णादिं तदनन्तरम् अनुस्वारक परदरग अर्थेन्दुलक्षितं तारेण रुद्धम् एतत्त्वमनुस्वरूपं कहारक पूर्वरूपम् आहारो मध्यमरूपम् अनुस्वार शान्तिरूपं बिन्दुरुद्ररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणहर्षिः निश्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं सवरदम् हस्तैर्बिभ्राणं मूषगध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुभूषितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं सहस्रशादौ प्रकृति पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो वराधपतये नमो गणपतये नमः ब्रह्मदपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। கவனம் மெதுவாக நமது இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவீர். தயவு செய்து எங்களின் இட நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களுக்கு தங்களின் அன்பை உணரக்கூடிய அளவிற்கான சக்தியை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. ஸ்ரீ பைரவராக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் அகற்றி தெய்வீக ஆனந்தத்தை அளித்து எங்களை சம நிலையில் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராவீர். தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய தத்துவத்தின் வழியாக தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி. தாங்களே எங்களுக்கான ஞானத்தையும் விவேக புத்தியையும் அளிப்பவர். தாங்களே அனைத்தையும் செய்பவர். எங்களின் செயல்களுக்கான சக்தியை ஸ்ரீ ஹனுமராக இருந்து தந்து எங்களின் செயல்களில் நேரிய வழியை காட்டுவதோடு நாங்கள் தர்மத்தின்படி உண்மையை உணர்ந்து செயல்படுவர்களாக இருப்பதற்கும் தாங்களே அருள் புரிகிறீர்கள் அம்மா. தாய்,
எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளை அகற்றி எங்களை சமநிலையில் வைத்திருப்பவரும் தாங்களே ஆவீரம்மா. தாயே, நாங்கள் என்றென்றும் அதே நிலைப்பாட்டோடு இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நமது சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகா விஷ்ணுவாவீர். எங்களின் இறந்த காலத்தின் நினைவுகளும் எதிர்காலத்தின் செயல்களும் முழுமையாக தங்களிடத்தில் சரணடையப்படும் பொழுது தாங்கள் எங்களை சமநிலையில் முழுமையோடு கலந்து வைத்திருக்கிறீர்களம்மா. தாயே, அதனால் ஏற்படுகின்ற அந்த அமைதி நிலையும் ஆனந்த நிலையையும் நாங்கள் என்றென்றும் அனுபவிப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்மளுடைய மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्रीं कुण्डलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதியின் சொரூபமாவீர். எங்களுக்கான படைப்பாற்றல் திறனை தருவதோடு எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்தி எங்களின் சித்தத்தில் இருந்து எங்களை செயல்படுத்துபவர் தாங்களே ஆவீரம்மா. நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாயே, தாங்களே நாங்கள் அன்பானவர்களாகவும் பணிவானவர்களாகவும் இருப்பதற்கு அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் மட்டுமே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாவே. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து திருப்தியற்ற நிலையும் மன அமைதியற்ற நிலையும் மாயைகளையும் அறியாமைகளையும் அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும்
திருப்தியோடும் மன அமைதியோடும் ஆனந்தத்தோடும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் நல் வாழ்வை பாதுகாப்பவர் என்ற ஆழமான எண்ணம் எங்களுள் அழுத்தமாக பதியப்படும் பொழுது எங்களின் ஆனந்த நிலை முழுமை பெறுகிறது தாயே. அந்த நிலைப்பாடு எங்களுள் எப்பொழுதும் இருக்கட்டும் தாயே. தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கும் பொழுது எங்களின் குரு தத்துவமும் எங்களுள் முழுமையாக வியாபித்து அதை நாங்கள் பிரதிபலிக்க கூடியவர்களாக இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நமது இருதய சக்கரம். தாயே, எங்களின் இருதய சக்கரத்தை ஆசிர்வதியுங்கள். தங்கள் அன்பால் எங்களின் இருதயம் நிரம்பி இருக்கட்டும். தங்களின் அன்பு தத்துவத்தை நாங்கள் உணரும் பொழுது ஏற்படுகின்ற அந்த ஆனந்த நிலை எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய கருவிகளாக இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நமது விசுத்தி சக்கரம். தாய் ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக எங்களின் விசுத்தி சக்கரத்தில் இருக்கும் தாங்கள் எங்களுக்கான மாதுரியத்தையும் இனிமையான பேச்சுகளையும் சொற்களையும் எங்களுக்கு உணரச் செய்பவர் தாங்களே ஆவீரம்மா. தாய், நாங்கள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் இருப்பதோடு எங்களின் செயல்களில் முழுமையான ஸ்ரீ மகா சரஸ்வதியின் தத்துவத்தை கொண்டு செயல்படுவதற்கும் பேசுவதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री राधा कृष्णा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी நமோ நமக. கவனத்தை நமது விசுத்தி சக்கரத்திலும் சகஸ்ராராவிலும் வைத்திருந்து மதுராஷ்டகத்தை கேட்கலாம். அதரம் அதரம் நயனம் அசிதம் ஹிருதயம் கமலம் மதுரா ஜலிதம். கட்டாயி வருது அம்மா. சக்கியம் மதுராதி
मधुराधिपति मधुराधिपति सलिलम मधुराधिपति मधुराधिपति यष्टि मधुराधिपति मधुराधिपति इति श्रीमद्वल्लभाचार्य मधुराष्टकं साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினியாவீர். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் மமகாரத்தையும் அகங்காரத்தையும் அகற்றிவிடுங்கள் அம்மா. தாங்கள் எங்களுக்குள் நிலைநிறுத்த பெற்றிருக்கின்ற மன்னித்தல் குணத்தை நாங்கள் முழுமையாக உணர்ந்து எங்களின் வாழ்நாளில் அந்த மன்னித்தல் குணத்தோடு நாங்கள் இருப்பதற்கும் செயல்படுத்துபவர்களாக இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிப்பதோடு எங்களையும் மன்னிக்கின்றோம்.
கவனம் மெதுவாக நம்முடைய சகசிரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். கவனத்தை நம்முடைய சகசிரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் கூறலாம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवै नमो नमः। தாயே, எங்களின் அனைத்து விதமான கவனங்களையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்களின் புத்தி, மனம், இதயம் என்ற அனைத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். தாயே, நாங்கள் எதையும் யோசிக்காமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், அனைத்தையும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு, நாங்கள் அனைத்தையும் தாங்களே எடுத்துக்கொண்டு அவற்றை சரி செய்து எங்களை நல்வழியிலும் நல்வாழ்விலும் நிலைப்படுத்துபவர் என்கின்ற ஆழமான எண்ணம் எங்களுள் பதியப்பட வேண்டும் தாயே. நாங்கள் எண்ணங்களற்ற நிலையில் இறை ஆனந்தத்தை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். எண்ணங்களற்ற இதே நிலையில் நாம் சில நிமிடம் தியானத்திலிருந்து பின்பு அன்னையின் சொற்பொழிவை கேட்கலாம்.
It is said that God is Satchit Anand. His truth, His attention and His joy. In Sahajya, first you have discovered the truth. You discover the truth on your fingertips. The truth that you can discover on your central nervous system is the truth. First you discover the truth and you can tell about it, talk about it, explain about it. But you cannot give it to others unless and until the other person gets realization. So the truth has to be tested. One has to test on the fingertips the existence of truth. Otherwise, all kinds of descriptions are of no avail. No one can understand what you are talking about when you tell them that you can feel the all-pervading power of God's love around you. And then you start experiencing your attention. You start feeling that there is somebody, some force, some power, some organization which is looking after it. Gradually, you find your own attention becomes active. Today I am happy to say that I can tell you all these things so openly, so clearly. But can you believe that 20 years back, even in India, nobody could talk about it. It was something agamya, not to be known, not to be understood. Because your attention has become enlightened. With your enlightened attention you are listening to me. That's why you are understanding what I am saying. Your attention itself has become active now. And it baffles you sometimes when you see how many powers you have got. So through your Kundalini awakening, your attention has got a subtler dimension which gives you an active attention. Before this, you used to play into the hands of your attention. Anything happens, you would turn your head to that. Anything that would be called as some sort of an event or something attractive, you would be putting your attention to that. Your attention would go to things which were controlling you as if they were in charge of you. But after getting realization, your attention itself is under your own power and which acts. First, in India we had a foreign rule
So we had to act according to the wish of the foreign rulers. So we thought it's better to have independence, to have our own rulers. So we achieved the freedom politically to have your own rulers who will rule us according to our own wish, and we won't be enslaved by others' wishes. But this is no freedom at all, because your attention is still in bondage. It has got the shackles of all kinds of nonsensical things upon it. And it shifts all the time to wrong things. But after realization, attention becomes nirmal, clean, samartha, powerful. It acts because it is completely free now. Unless and until you are completely free, you cannot act. This is the greatest blessing of Sahaj Yoga, that your attention has become so free. It acts the way you want it to act, and it communicates. It communicates to you. The real communication starts. One day, a gentleman whom I had given realization for the first time, he got realization. He was the first one to get it. And he went into a congregation where he felt there is somebody else who is a realized soul. So he looked around and he found a lady sitting there who had realization. She came and asked me, "Mother, did you give realization to such and such lady?" I said, "I did." So this communication between the reality and yourself is established through attention, because in the attention now there is freedom to know. But in the attention now, we have to see there are so many other things which have clouded the awareness of the attention. This cloudedness comes with our conditionings and our ego. And these conditionings can be very, very strong. I would say in India, we are over-conditioned people because we are traditionally made. We do not see what is good in the tradition, what is bad in tradition. Whatever good we have to keep and whatever bad we have to throw away. Whatever is the tradition is the best is an absolutely a wrong idea. So such an attention which is so much bogged, or we can say completely covered with conditioning, cannot communicate with reality. Though reality is anxious to communicate and to say or to inform whatever is desirous of the divine. But as we are so much loaded with our conditioning that it cannot communicate. We are frightened of the society, we are frightened of the surroundings, frightened of our relations who are no more our relations at all. We have nothing to do because they have no communication with the reality. We are the ones who have got now communication with reality. Then the ego part, our futuristic ideas, we want to develop this, we want to do that, we want to achieve this. That also
dulls our attention and puts it into shackles of ego, which are even worse, I would say. At least the first one, some children have beautiful attention and some don't have. I would not always blame the parents, but of course, partly they are responsible. At this age, if their attention is not good, at what age are they going to improve? Parents pamper them, spoil them, then the children can't have good attention. So those who are half-hearted Sahajogis are still sitting on the edges and can be any time dropped into the sea of illusion. You have to be perfect Sahajogis. Some people find it easy to escape it by saying that such and such person is much better than me. And then to set back, saying that, oh, I'm no good, so you better get out. Here, the divine needs people who will do the job of the divine. But even if you ask them to get out, they stick on and stick on and stick on. It's not going to help them because they think it's blissful. Maybe some of them think that they can have some material advantage. Some of them think they can get some presents at Ganpati Pure. Very low grade understanding. So such people are bothering us and are good for nothing. The first and foremost thing is to clear your heart. I have seen that relationships is the greatest curse on Indians. And the second is the caste system. I know of a lady who is absolutely no good for surgery. But her sisters are supporting her. I know all that. And as a result, they are losing themselves in Sahaja Yoga, and the brother-in-law has become suddenly very hot-tempered. But if I tell them, they won't listen. Till they are completely finished, all of them, this lady will stick on. Unless and until this lady clears her heart, she should not come to Sahaja and oblige all the relations. This kind of low-graded understanding of Sahaja will lead you nowhere, and how many of you are going to drop out, I don't know. You wouldn't even know when you are catching and what's happening if you keep to these relationships. Another myth of a caste system in this country, which is the greatest cancer you could think of for such a divine country like this. It's the greatest curse. But in the West, we have another curses. Though you have got rid of all these past things, you have modern curses. And the modern curses are even worse in a way, because they are not troublesome at all. On the contrary, they show as if you are on top of the world, that you are very successful. In the modern curses, the thing is the attitude, what's wrong? They linger on to this idea to a great extent. What's wrong? You have to be selfish about it. You have to think about yourself and not about others and about your society
about your development, your so-called industrial revolution. It has already cursed you. Industrial revolution has already cursed you. You are eating food from tins. You are having hybrid animals to give you milk. Tomorrow you will have mothers who are hybrid. You are having divorces. You are having drugs. All kinds of things that are a curse on a human being are worked out through this modern conditioning. To make this attention clean should be the only effort of a Sahaja. Sahaja is not a pastime. For many it is just a pastime. Their jobs, their business is most important. Sahaja is just a pastime. They're all right for the time being. How long will they go on? I can't say. So clear your attention first. Then everything is going to work out. But see that in your attention you pay importance to things which are of no importance at all. In this respect, I would say you have to be an individual. To know that your attention has to be clean. Where is my attention going? Clubbing is the worst curse that we have in the Western countries. They'll club under any name. Supposing there's a red hair people, they'll form a red hair league. In that way, I would say people are least individualistic. Whatever they may say, that they are democratic, I would say they are least individualistic. If a lady starts a kind of a hairstyle, all the ladies do the same, just like donkeys. If the men do not put oil in the hair, all the men will not put oil in the hair. I don't know what looks nice without the disheveled hair, I just don't understand. But that's the fashion now, nobody will put any oil in the hair. Even if you can wash it off, they won't put it. I mean, it's such a simple thing that you need oil for your hair. But all these modern ideas are anti-life. They are teaching you something which will make you bald. Sometimes you lose your ears or nose or whatever it is. To put that in the ears all the time and listen to that music all the time and going on the streets on those wheels. I mean, it's really madness, I think. Stupidity, absolutely. But regarded as something very modern, is all anti-life activity going on. Putting color in the hair, red, yellow, green. Wearing no clothes when it's so very cold. Sitting in the sun, burning your skin. To behave indecently, indecorously. That seems to be modern. What's wrong? Nothing is wrong. Just you go to hell, that's all. If that means nothing, take 2 running jumps and go there. But leave Sahaja Yoga. Now the attention has to be clear in a way that we meditate within ourselves and just go within yourself and see for yourself what you are. How beautiful you are, how glorious you are, how subtle you are.
But in stupid things they are individualistic. Like this is my carpet and this is my house, this is my furniture. And they control others with that. This is my furniture. Don't sit on this chair. Don't spoil my carpet. When you will die, you won't be buried with the carpet even. Like in Egypt, pharaohs were buried with all their things, you see. It's not possible these days because you don't have so much place to bury. So sticking on to nonsensical things and to important things, not paying attention, is absolutely an abuse of your attention. And this has been achieved through your so-called modern ideas of individualism. There's no integration of understanding. And the whole thing is breaking into pieces. Between these two horrible extremes, I have dared to start Sahaj Yoga. To collect you all there in the center. How? With very intense love. With very intense effort. And a complete commitment that I am going to save this world. It has worked so well now. I can see you all getting into the third stage of joy. And the joy is what I want you to have, and not self-destruction or stupid conditioning pressures. Joy. And joy has no double meaning, it's absolute. To reach you to that subtlety that you start enjoying the testing of joy, not vibrations but joy. Beyond your central nervous system, where it cannot be expressed in words. It expresses in your eyes, in your faces, in atmosphere, in nature, everywhere. You see, the whole thing is blossoming around us. This is what we all have to achieve. And for that, we have to know that we are not going to bow down to anything that puts our attention into shackles. Mother has freed us. Let us spread our wings. We are not small little birdies, but now we have become birds. And let us spread our wings and fly in the sky of joy. There is no need for birds to fly. They can sit at a place. Of course, they cannot hire a bus, but they need not. They spread their wings and fly because they enjoy, like swimming in the sky of joy. So use the beauty of this joyous happening
to nourish yourself, to be happy, to make everyone happy, and to emancipate this world from ignorance. May God bless you. தாய், தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தூய்மையான அறிவையும் தூய்மையான கவனத்தையும் தந்து அருள் புரிந்திருக்கும் தங்களிடத்தில் நாங்கள் முழுமையாக சரணடைகிறோம் தாய். எங்களின் முழுமையான நிலையில் நாங்கள் ஆனந்தத்தை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாய், எங்களின் இன்றைய தியானத்தில் எங்களின் கவனம் முழுமையும் தங்களின் பொற்கமல திரு பாதங்களில் சமர்ப்பித்து விட்டோம். தாய், இன்றைய நாளில் எங்களின் செயல்களிலும் எங்களின் கவனத்திலும் தாங்களே இருந்து எங்களை செயல்படுத்த அருள் புரிய வேண்டும் தாயே. நான் என்பது எதுவும் அல்லாமல் நாங்கள் என்ற ஒருங்கிணைந்த நிலையில் தங்களிடத்தில் நாங்கள் முழுமையாக சரணடைகிறோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.